அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தற்பொழுது தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார்கள்? 2029 நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு அதிகப்படியான தொகுதிகள் கிடைக்கும்? இந்தியாவின் மிக முன்னணி நிறுவனங்களில் ஒன்று சமீபத்தில் தமிழ்நாட்டில் நிலவும் அரசியல் கணக்குகளை அடிப்படையாக கொண்டு ஒரு கருத்து கணிப்பை நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் தற்பொழுது தமிழகத்தில் தேர்தல் நடந்தாலும் கூட ஆளும் கட்சியான தவேகா 160 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து ஆட்சி அதிகாரத்திற்கு வரும். மேலும் தவேகாவை ஆரம்ப காலத்தில் யாரும் நம்பவில்லை என்று கூறியது மிகப்பெரிய தவறு. மக்கள் தவேகாவை எப்பொழுதே நம்ப தொடங்கிவிட்டார்கள். மேலும் எதிர்க்கட்சிகளாக இருந்த திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் விஜய் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற மாட்டார் என்பதனால்தான் ஒரு சில வாக்குகள் சிதைந்தது. தற்பொழுதைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது தவேகாவிற்கு மேலும் பலம் அதிகரித்திருக்கிறது. மேலும் கடந்த காலங்களில் விஜய் ரசிகர்களாக இருந்து வாக்குரிமையை பெறாதவர்கள் தற்பொழுது வாக்குரிமையை பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது வரும் 2029 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தவேகா மிகப்பெரிய வெற்றியை குவிக்கும். குறிப்பாக 27 தொகுதிகளில் இருந்து 33 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்படி தவேகாவிற்கான செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. சமீபத்திய சட்டசபை நிகழ்வுகள் மற்றும் தமிழகத்தில் அரங்கேறி வரக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என அனைத்தையும் அடிப்படையாக வைத்துத்தான் இந்த கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இருவரும் கட்சிகளாக இருந்த அதிமுக, திமுக என்ற கட்சிகளினுடைய வாக்கு வங்கி சிதைந்து இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் அவர்களுக்கு அனைத்து கட்சியிலிருந்தும் வாக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக திமுக கடந்த காலங்களில் பெற்ற வாக்கு வங்கியில் 8லிருந்து 12% வாக்கு வங்கியை இழந்திருக்கிறது. இதேபோன்று அதிமுக அதிகபட்சமான வாக்கு வங்கியை இழந்திருக்கிறது என்றால் மிகையாகாது. இவர்கள்தான் தாங்கள் பெற்ற வாக்குகளிலிருந்து 4லிருந்து 8% வாக்கு வங்கியை இழந்திருக்கிறார்கள். இதேபோன்று நாம் தமிழர் கட்சி 4% வாக்கு வங்கியை இழந்திருக்கிறது. மேலும் பாமக, விசிக, காங்கிரஸ், இடதுசாரிகள் என அனைத்து கட்சிகளுமே முன்பு தாங்கள் பெற்ற வாக்கு வங்கிகளில் இருந்து குறைந்திருக்கிறார்களே தவிர அதிகமாகி இருக்கவில்லை. இந்த அடிப்படையில் வைத்துக்கொண்டாலும் சரி, இனி எதிர்வரும் காலங்களினுடைய அடிப்படையில் வைத்துக்கொண்டாலும் சரி, தவேகாவிற்கான எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு செல்வாக்கு இருப்பது என்பது என்னவோ உண்மைதான். அவர் தோல்வி அடைந்ததை ஒரு சிலர் இன்றளவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே சமயத்தில் ஆனானப்பட்ட திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைந்ததையே திமுகவினர் இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் அதிலிருந்து மீளாமல் இருந்து வருகிறார்கள். எதிர்காலத்தில் உதயநிதிக்கான செல்வாக்கு என்ன என்றால் அது 0 என்றுதான் கூற வேண்டும். மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கே செல்வாக்கு இல்லாத போது உதயநிதி ஸ்டாலினுக்கு எப்படி செல்வாக்கு உயரும்? மோடி எதிர்ப்பு மற்றும் பாஜக அரசினுடைய அனைத்து திட்டங்களையும் எதிர்த்தது, திராவிட சித்தாந்தம் என அனைத்திலும் வலுவாக தொடர்ந்து தங்களது கருத்துக்களை முன்வைத்து பாஜகவை அலறவிட்டு கொண்டிருந்தவர் மு.க. ஸ்டாலின். இந்தியாவிலேயே பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்த மிகப்பெரிய தலைவர் என்றால் அது மு.க. ஸ்டாலின் என்றால் மிகையாகாது. ஏனெனில் கிழக்கில் அரசியல் செய்து கொண்டிருந்த மம்தா பானர்ஜியையே வீழ்த்திவிட்டார்கள். அதுபோன்ற சூழ்நிலையில் பாஜகவால் வீழ்த்த முடியாத தலைவராக கருதப்பட்ட மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்சியை தொடங்கிய விஜய் என்பவரால் வீழ்த்தப்பட்டதுதான் வேடிக்கையான விடயமாக இருந்து வருகிறது. மேலும் பாஜக இதனை எதிர்பார்க்கவில்லை. அதே சமயத்தில் திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு ஆள் கிடைத்து விட்டார் என்ற மகிழ்ச்சியில் பாஜக இருந்து வருகிறது. மேலும் தற்பொழுதைய சூழ்நிலையில் பாஜக தமிழகத்தில் அரசியலில் கவனம் செலுத்த தயங்குகிறது. காரணம், இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை எடுத்துவிட்டோம். பாஜகவால் தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சியாக வளர்ச்சி பெறவே முடியவில்லை, காலூன்றவும் முடியவில்லை. அண்ணாமலை போன்றவர்களினுடைய வரவால் பாஜகவிற்கு வாக்கு வங்கி உயர்ந்தது. அவரும் தற்பொழுது மாற்றுக் கட்சியை தொடங்கிவிட்டார். எனவே பாஜகவிற்கான எதிர்காலம் தமிழகத்தில் இல்லை என்றுதான் கூற வேண்டும். அதன் அடிப்படையில் விஜயை வைத்து திமுகவை வீழ்த்தியதையே பெரிய வெற்றியாக பாஜக கருதுகிறது. மேலும் காங்கிரஸ் கட்சி விஜயோடு கூட்டு சேர்ந்ததை பாஜக ரசிக்கவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது. எப்படியாவது காங்கிரஸ் கட்சியை தவேகா கூட்டணியிலிருந்து கழட்டிவிட இவர்கள் திட்டமிட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. 2029 நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் பாஜகவினுடைய முக்கிய வியூகம் இதுதான் என்றும் கூறப்பட்டு வருகிறது. நன்றி.